Next topic, rural poverty. What is rural poverty? The poverty existence in rural area is called what? Rural poverty. Poverty in India has been defined as a situation in which an individual failed to earn sufficient income to buy the basic minimum of subsistence. ஒரு லேபர் ஒரு பர்சன்ஸ் வந்து அவனோட பேசிக் நீட்ஸ் ஃபுட் கிளாத்திங் ஷெல்டர் கூட அவனால் சம்பாதிக்க முடியல அப்படின்னா அந்த சுச்சுவேஷன் இருந்தானா ஹீ இஸ் இன் பாவர்ட்டி. பாவர்ட்டி லைன், வாட் இஸ் பாவர்ட்டி லைன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஹைப்பாத்தட்டிக்கல் லைன். நான் யாருமே கோடெல்லாம் போட்டு வச்சுருக்கல, அதனால் ஹைப்பாத்தட்டிக்கல் லைன். எதை வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா பேஸ்ட் ஆன் இன்கம் ஆர் கன்சம்ஷன் லெவல் தட் டிவைட் த பாப்புலேஷன் இஸ் அ பிலோ பாவர்ட்டி லைன் அண்ட் அபவ் பாவர்ட்டி லைன். உங்களோட இன்கம் கன்சம்ஷன் லெவலை வச்சு வெதர் ஹி வாஸ் இன் பிலோ பாவர்ட்டி லைன் ஆர் அபவ் பாவர்ட்டி லைன் சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஆன் த பேஸ் ஆஃப் ரெக்கமெண்டட் நியூட்ரிஷனல் இன்டேக், அந்த கலோரிஸ் சாப்பிட்றது இருக்கு இல்லையா, அதை வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. த பர்சன்ஸ் கன்சியூமிங் லெஸ் தென் 2400 கலோரிஸ் பெர் டே இன் ரூரல் ஏரியாஸ் ஆர் ட்ரீட்டட் அஸ் தே ஆர் அண்டர் ரூரல் பாவர்ட்டி. பிளானிங் கமிஷன் என்ன எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா the percentage of people living in below poverty line in rural areasல 54.10% வந்து below poverty line இருக்காங்க. இதில் டோட்டல் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 33.80% வந்து below poverty line during the year 2009 and 10. Poverty is deepest among members of scheduled castes and tribes in rural areas. அந்த ரூரல் பாவர்ட்டின்னு சொல்லியிருக்கல இந்த நம்பர், அதில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சி எஸ்டி கேட்டகரி பீப்புள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. இன் 2005 தீஸ் குரூப்ஸ் அக்கௌண்ட் 80% ஆஃப் ரூரல் புவர். அமங் ரூரல் புவரில் இவங்க 80% இருந்திருக்காங்க. ஆல்தோ தேர் ஷேர் இன் த டோட்டல் ரூரல் பாப்புலேஷன் இஸ் மச் ஸ்மாலர். ஆனால் அவங்களோட நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அவங்களோட பாவர்ட்டி லெவலில் டாப்பில் இருக்கிறாங்க. இன் 2015 more than 80 crores of India's people live in villages. That means 1/4 of village population, 22 crore people were less below poverty line. India is the home to 22% of our world poor. It is, நம்ம சொல்ல தேவையில்லை, we are successful in reducing the proportion of poor people in spite of increasing population. பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிற கண்ட்ரோல் பண்ணுறதை விட இந்த பூவர் இன்க்ரீஸ் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணுறதுல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறோம். What are the causes for rural poverty? The various forces responsible for rural poverty shall be discussed below. First cause, land was not divided properly. The distribution of land is highly skewed in rural areas. ஒரு சில அந்த லேண்ட்லார்ட்ஸ் ஜமீன்தார்ஸ்லாம் சொன்னாலே அவங்க கையில் மட்டும்தான் லேண்ட் இருக்கும். இந்த அதர் பீப்புள்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் ரூரல் பீப்புள் ஒர்க் அஸ் அ ஹைடு, கூலி தொழிலாளியோ குத்தகைக்கு பிடிச்சிருப்பாங்க, லேபர் டு சப்போர்ட் their ஃபேமிலிஸ். ஃப்ரம் தட் இன்கம் தே மே லிவ் அண்ட் லேக் ஆஃப் நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட். அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டை மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் வேறு நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் போகலான்னா அது வந்து அந்தளவுக்கு லேபர் ஃபோர்ஸ் இல்லை. அந்த லேபர் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக அந்த நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வில்லேஜ் ஏரியாவில் அவைலபிளாக இல்லை. அந்த எக்ஸஸாக இருக்கிற சப்ளை ஆஃப் லேபர் இருக்காங்களே இன் ரூரல் ஏரியாஸ், இப்போ ஒரு 5 பேர் மட்டும் போதுன்னு இருக்கும்போது எக்ஸஸாக இருக்கிற லேபர்ஸ் ஒரு 8 பேர் வராங்கன்னா அப்போ என்ன செய்யும், அந்த 5 பேரோட கூலியை தான் 8 பேருக்கு ஷேர் பண்ணி தருவாங்க. அப்போ வேஜ் என்னவாகும், கூலி என்னவாகும், குறைய ஆரம்பிக்கும். அண்ட் இன்க்ரீஸ் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் பாவர்ட்டி. அப்போ எல்லாருமே என்ன செய்ய வேண்டியிருக்கும், பூவராக தான் இருக்க வேண்டியிருக்கும். அண்ட் லேக் ஆஃப் பப்ளிக் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட். கவர்மெண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, வில்லேஜ் லெவலில் போய் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது. அண்ட் அட் த சேம் டைம் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற அந்த பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வெரி லோவாக இருக்குது. திஸ் இஸ் ஆல்சோ ரூட் காஸ் ஆஃப் ரூரல் பாவர்ட்டி இன் அவர் கண்ட்ரி. அண்ட் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் மீன்ஸ் பணவீக்கன்னு பேர். ஸ்டெடி இன்க்ரீஸ் இன் ஜென்ரல் ப்ரைஸ் லெவல், விலை அதிகரிக்கிறதுலேயே அதைத்தான் இந்த இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம்.
இப்போ ப்ரைஸ் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா பூவர் பீப்புளால் என்ன செய்ய முடியாது, பர்ச்சேஸ் பண்ண முடியாது. இட் மே அஃபெக்ட் அ பர்ச்சேசிங் பவர் ஆஃப் ரூரல் புவர், தென் தே பி இன் ரூரல் பாவர்ட்டி. And low productivity of rural labor and farm activities is a cause as well as the effect of poverty. Unequal benefit of growth. இந்தியா வந்து டெவலப்டு கண்ட்ரி, டெவலப்பிங் ஆகிட்டு இருக்குது. வேர்ல்டு கண்ட்ரீஸில் டாப் லெவலில் 7th பிளேஸில் இருக்கலாம் பேசிகிட்டு இருக்கோம். அந்த டெவலப்மெண்ட்டு க்ரோத்துக்கான கெயின்ஸ் எல்லாம் யாருக்கு பேசிடுதுன்னா அர்பன் ரிச் பீப்புள். தே ஆர் லீடிங் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த். Due to defective economic structure and policies, the gains of growth are not reaching the poor. அந்த கவர்மெண்ட்டோட எய்ம் வந்து பூவரை பாவர்ட்டி எராடிகேட் பண்ணுறது. ஆனால் அது போய் அந்த பூவர் பீப்புளுக்கு ரீச் ஆகிறது கிடையாது. The gains of growth are not reaching the poor and the contributions of poor people are not accounted properly. மேக்ஸிமம் ஒர்க் பண்ணுறது வேலை செய்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூவர் பீப்புள் தானே. அவங்களோட அந்த ஒர்க்கை வந்து என்ன செய்யலை, ப்ராப்பராக அக்கௌண்ட் பண்ணுறது கிடையாது. அண்ட் லோ ரேட் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத். The rate of growth of India is always below the target and it has been benefited the rich. நம்ம இந்த பிளான் பீரியட்லலாம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி 5 இயர் பிளான்ஸ் படித்தோம் இல்லையா, சில 5 இயர் பிளானில் அந்த டார்கெட் என்ன செய்ய முடியல, அச்சீவ் பண்ண முடியல. லெஸ் தென் வி ஹாவ் அச்சீவ்ட் வாட் த டார்கெட் ஃபிக்ஸ்டு. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமிக் க்ரோத் வந்து ரிச் பீப்புளுக்கு தான் ஃபேவரபுளாக இருக்குது. அவர் கண்ட்ரி அச்சீவ் அ க்ரோத் அண்ட் அந்த டெவலப்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் பூவர் பீப்புளுக்கு வந்து டினைடு, மறுக்கப்படுதல். அண்ட் மோர் எம்பசிஸ் ஆன் லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ். இப்போல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் இந்த செகண்ட் 5 இயர் பிளான் இண்டஸ்ட்ரிக்கு கான்சன்ட்ரேட் பண்ணோம் இல்லையா, அப்போ அந்த மாதிரி லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும்போது த லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் பீப்புள் வேர் அடாப்ட் ஹெவி machineries. When we use large quantities, the people will not employ. லேபரர்ஸ் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, வேலைக்கு எடுக்க மாட்டாங்க, மிஷின்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால. ஸோ த லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் கேட்டரிங் டு நீட்ஸ் ஆஃப் மிடில் அண்ட் அப்பர் கிளாஸஸ் இன் அர்பன் ஏரியாஸ் ஆர் மேட் இன் இந்தியா. ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டு இவங்களால தான் பண்ண முடியும். சச் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் கேபிட்டல் இன்டென்சிவ், மிஷின்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. do not generate more employment opportunity. அப்போ அந்த மிஷினால் என்ன செய்ய முடியாது, நிறையா வேலை எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ண முடியாது. therefore poor are not in a position to get employed and to come out from the poverty in villages. அவங்களால வெளியிலே பாவர்ட்டிலாம் வர முடியல. அண்ட் சோசியல் ஈவல்ஸ்ன்னு சொல்கிற அந்த கஸ்டம்ஸ், பிலீவ்ஸ், அன்ப்ரொடக்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர் இதெல்லாம் என்ன செய்யணும், சோசியல் ஈவல்ஸாக அவங்கள வந்து என்ன செய்ய முடியல, பாவர்ட்டியிலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கான சான்சஸே கொடுக்க மாட்டேங்குது. தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ். தீஸ் ஆர் த காசஸ் ஃபார் பாவர்ட்டி இன் இந்தியா. சோசியல் ஈவல்ஸும் ஒரு காஸ். இந்த காசஸ் எல்லாம் எப்படி ரெமடி, இந்த பாவர்ட்டி, ரூரல் பாவர்ட்டி வந்து எப்படி இந்தியாவிலேருந்து விரட்டுறது? வாட் ஆர் த ரெமடியல் மெஷர்ஸ் டு ரூரல் பாவர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா, சின்ஸ் ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ரூரல் பாவர்ட்டி ஆர் இன்டர் ரிலேட்டட், ஒட்டி பிறந்த ரெட்டர்கள்னு சொல்லுவாங்க, பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை. கிரியேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வுட் சப்போர்ட் எலிமினேஷன் ஆஃப் பாவர்ட்டி. எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணிட்டேன்னா பாவர்ட்டி என்னதாயிரும், எலிமினேட் ஆயிரும். ஆனால் ரெண்டுமே நடக்காது. பாவர்ட்டி அலிவியேஷன் ஸ்கீம்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் have been implemented, modified, consolidated, expanded and improved over time. ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ராசஸ், இந்த பாவர்ட்டி எலிவேஷன் ஸ்கீம்ஸ் ப்ரோக்ராம்ஸில் வந்து இந்த மாதிரி மாடிஃபைலாம் நடந்துகிட்ருக்குது. ஈவன் தோ த கவர்மெண்ட் டன் நம்பர் ஆஃப் மெஷர்ஸ், நம்பர் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நம்பர் ஆஃப் மாடிஃபிகேஷன்ஸ் டன் பை த கவர்மெண்ட், we unable to eliminate the poverty and the government officials can't able to create employment opportunities. However, unemployment, begging, rag picking, குப்பை பறக்கிறது, slumming continues in and around India. And unless employment is given to all, the people poverty cannot be eliminated. Who will bail the cat? பூனைக்கு மணி கட்டுறது யார் அப்படின்னா
இந்த பாவர்ட்டியும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டையும் யார் வந்து போக்குறது அப்படின்றது கொஸ்டின் மார்க்காக தான் இருந்துகிட்ருக்கு. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். பாவர்ட்டி எராடிகேஷன் ஸ்கீம்ஸ் 1975 20 பாயிண்ட் ப்ரோக்ராம், 1976 இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், 1979 ட்ரைசம், 1977 ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம், 1980 என்ஆர்இபி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம், 1983 ஆர்எல்இஜிபி, 1989 ஜேஆர்ஒய் ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா. இன் 2006 பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். 100 நாள் வேலைன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்களே, அங்கெல்லாம் என்ன நடக்கிறாங்க, இப்போல்லாம் ஏமாற்றிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்கன்னா பூவர் பீப்புளை ரெக்கவர் பண்ணுறாங்க. என்னை பொறுத்தவரை இப்போல்லாம் பூவர் என்ன ஆகிட்டுருக்காங்க, ரெக்கவர் ஆகிட்டுருக்காங்க. எங்கேயோ ஒரு சிலர் மட்டும்தான் பாவர்ட்டிலே இருந்துகிட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது கிடைக்காம இருந்துச்சுன்னா. தீஸ் ஆர் த பாவர்ட்டி எராடிகேஷன் ஸ்கீம்ஸ். டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் பார்க்கலாம். பிரதான் மந்திரி ஆதர்ஸ் கிராம் சதக் யோஜனா இன் 2010, பாரத் நிர்மான் யோஜனா 2005, இந்திரா ஆவாஸ் யோஜனா 1985, ஜவஹர்லால் நேரு நேஷனல் அர்பன் ரெனிவல் மிஷன்ஸ் 2005, ராஜீவ் ஆவாஸ் யோஜனா 2009, நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் 2005, நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் 2011, நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஸ்கீம் 2013. இது எல்லாமே டெவலப்மெண்ட் ஓரியன்ட் ஸ்கீம்ஸ். இவ்வளோ இம்பார்ட்டன்ட் வெரி இம்ப்ரூவ்டு இன்டெலிஜென்ஸ் ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாலும் இன்னும் அந்த பாவர்ட்டியும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டையும் நம்மளால் நீக்க முடியல.